தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்டமும் வரலாறும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடு முக்கியமான மற்றும் ஆழமான பங்கு வகித்தது. தேசிய அளவிலான போராட்டங்களுக்கு சமமாக தமிழ்நாட்டில் சிறப்பான இயக்கங்கள், தலைவர்கள் மற்றும் போராட்ட பாரம்பரியம் இருந்தது. தமிழர்களின் சமூக சிந்தனை, மொழிப்பெருமை மற்றும் கலாச்சார உறுதிப்பாடு இந்திய சுதந்திர போராட்டத்தை வலுப்படுத்தியது. முதல் ஆரம்பகால எதிர்ப்புகள் 18ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை பாளையக்காரர் காலம். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் முதற்கட்ட ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தது பாளையக்காரர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1719 ஆங்கிலேயருக்கு ஸ்கேட்டி ட்ரிபியூட் மறுத்து போரிட்ட வீரன். மருது சகோதரர்கள் 1821 திருச்சிராப்பள்ளி சிவகங்கை பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கிளர்ச்சி நடத்தினர். காங்கேயம் வாணியநாயகர், ஓண்டி வீரன், துரைசாமி போன்ற பல பொதுமக்கள் போராளிகளும் பங்கேற்றனர். 2. சமூக சீர்திருத்தமும் தேசிய உணர்ச்சியும் 19ஆம் நூற்றாண்டு இறுதி. திராவிடிய இயக்கத்தின் தொடக்கமே சுதந்திர உணர்ச்சி. சுப்பிரமணிய பாரதி கவிஞரும் பத்திரிகையாளரும் வந்தே மாதரம், எழுந்திருங்கள் போன்ற பாடல்களால் இளைஞர்களை தூண்டினார். சுப்பிரமணிய சிவா தமிழ் மொழியில் மொழியாக்கப்பட்ட புரட்சி கட்டுரைகளின் மூலம் மக்களிடம் தேசிய உணர்வை ஊட்டினார். உலக சுற்றுப்பயணத்தின் மூலம் தமிழர்களின் கல்வி சமூக சீர்திருத்தத்தை முன்னோக்கி கொண்டு சென்றவர் வீரசாமி ரெட்டி. 3. 20ஆம் நூற்றாண்டு காந்திஜி கால போராட்டங்கள் தமிழ்நாடு காந்தியத்தின் மையங்களில் ஒன்றாக இருந்தது. முக்கியமான நிகழ்வுகள் சத்தியகிரக போராட்டங்கள் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களில் பரவலாக நடந்தன. அசஹ்யத்துவ இயக்கம் அரசு பள்ளிகள், சட்டமன்றம், நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் இயக்கத்தில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்தது. உப்பு சத்தியாகிரகம் கேரளத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த உப்பு சட்ட மீறல் இயக்கம் மிகப்பெரிய ஆதரவை பெற்றது. முக்கிய தலைவர்கள் CN ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி, காந்தியின் நெருங்கிய தோழர். உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான மாற்றுப்பாதையை உருவாக்கினார். காமராஜர் இளம் வயதிலேயே போராட்டத்தில் பங்கேற்று பின்னர் சுதந்திர இந்தியாவின் முக்கிய அரசியல்வாதியாக உயர்ந்தார். வை. ராமசாமி பெரியார் சமூக சீர்திருத்தம் மற்றும் அடிமைத்தனத்துக்கு எதிரான போராட்டங்களின் மூலம் மக்கள் உணர்வை உருவாக்கினார். 4. புரட்சிகர இயக்கங்கள் திலகர், வீர சாவர்கர் ஆதரவு குழுக்கள். சென்னை நகரம் ஒரு காலத்தில் சுதந்திர புரட்சி குழுக்களின் முக்கிய தளமாக இருந்தது. நிஜ புரட்சியாளர்கள் VU சிதம்பரம் பிள்ளை, WC முதல் இந்திய கப்பல் நிறுவனத்தை அமைத்து ஆங்கிலேய கடல் வர்த்தகத்தை சவால் செய்தார். 5. இந்திய சுதந்திரமும் தமிழ்நாடு 1917 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றபோது தமிழ்நாடு, அந்த காலத்தில் மதராஸ் மாகாணம், அதன் ஒரு பகுதியாக இருந்தது. தமிழ்நாட்டின் மக்கள் முன்னணி, ஆயுத போராட்டம், சமூக சீர்திருத்தம், அசஹ்யத்துவம், பத்திரிகை துறையின் போராட்டம், பண்பாட்டு மற்றும் மொழி பகுத்தறிவு இந்த எல்லா துறைகளிலும் பங்களித்தனர். சுருக்கமாக தமிழ்நாட்டின் சுதந்திர வரலாறு 300 ஆண்டுகளாக நீடித்த ஒரு விரிவான பயணம். பாளையக்காரர்களின் ஆயுத போராட்டம், பாரதி, சிவா போன்றோரின் எண்ண புரட்சி, காந்தியத்தின் பாதிப்பில் நடந்த அமைதி போராட்டங்கள், VUC போன்றோரின் பொருளாதார புரட்சி, பெரியார் போன்றோரின் சமூக புரட்சி. ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாடு